Friends, welcome to Click Info Tamil YouTube channel. Indian Council of Social Science Research. ஸோ இதில் தான் வந்து ஆன்லைன் மூலிமா 35 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்ட் ரிசர்ச்சில், அப்புறம் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி. ஸோ இது எல்லாமே வந்து வர்ற 4/1/2024 5/2/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால ரெகுலர் பேஸில் இருக்குது 35 வேகன்சி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தோம் அப்படின்னா www.icsr.org இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அசிஸ்டண்ட் டைரக்டரில் வந்து 8 போஸ்ட், அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 5, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி என்ன, லெவல் இன் பே மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி, அப்புறம் வந்து வித் ஹை செகண்ட் கிளாஸ் எனி சோசியல் சயின்ஸ் டிசிப்ளினில் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டீச்சிங், ரிசர்ச் இன் சோசியல் சயின்ஸ் ஏரியாவில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லிட்ரேசி வந்து டிசரபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 56,000 1,77,000 வரைக்கும் இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே கொடுக்குறாங்க. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் 14. ஸோ இதுக்கு வந்து அன்ரிசர்வ்டில் 8, எஸ்சியில் 1, ஓபிசியில் 3 வேகன்சி, எஸ்டியில் 1, இடபிள்யூஸில் 1ன்னு சொல்லிட்டு 14. இதுக்கு வந்து எம்ஏ கேட்டிருக்காங்க. 50% மார்க்கில் வந்து எனி சோசியல் சயின்ஸ் டிசிப்ளினில் வந்து எம்ஏ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சேலரி பார்த்தோம் அப்படின்னா லெவல் 6ல் 35,000 1,12,000 வரைக்கும் இதுக்கான சேலரியாக சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசியில் 13 வேகன்சி, அதில் அன்ரிசர்வ்டுக்கு 7, எஸ்சியில் 2, ஓபிசியில் 2, எஸ்டியில் 1, இடபிள்யூசியில் 1. இதுக்கு வந்து 12th ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷனு. டைப்பிங் ஸ்பீடு வந்து மினிமம் 30 வேர்ட்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 19,000 63,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஆர் ரிக்வயர்ட் டு அப்ளை ஆன்லைன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் வந்து 4th January 2024. லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 5th February 2024. டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் வந்து வில் பி இன்டிமேட் செப்பரேட்லி. ஸோ ஏஜ் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கலாம். அதாவது அசிஸ்டண்ட் டைரக்ட் ரிசர்ச்சில். ரிசர்ச் அசிஸ்டண்டில் வந்து 18 28 வயசு. லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 18 28 வயசு. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் அந்த கைடு லைனில் இருக்கிற மாதிரி. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்ட் மூலயமா வந்து நம்ம பே பண்ணலாம். அதாவது அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கீழே டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் போயிட்டு நீங்கள் நெஃப்ட் மூலயமா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். இதில் வந்து அன்ரிசர்வ்டு ஓபிசி இவங்க வந்து லெவல் 10ல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு வந்து 1,500 ரூபாய், லெவல் 6 இருந்தால் 1000 ரூபாய், லெவல் 2 அதாவது இந்த டிவிஷன் கிளர்க்கு ஸோ இதுக்கு வந்து 800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வந்து லெவல் 10 இருந்தாங்க அப்படின்னாங்க 750 ரூபா. லெவல் 10ங்கிறது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அதே போல் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட் லெவல் 6க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 500 ரூபாய். ஸோ அதே போல் வந்து லாஸ்ட் இந்த லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்குல்ல, இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 400 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து எஸ்சி எஸ்டி இவங்க வந்து பே பண்ணணும். பிடபிள்யூடி பர்சன் டிசபிலிட்டிஸு, விமன் கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து எந்த வித ஃபீஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே லாகின் ஃபார் அப்ளிகேண்ட் இருக்குல்ல, இதில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் லாகின்ல ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இங்கே ரெஜிஸ்டருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இதில் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இது போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் உள்ள ஜாப் வேகன்சி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கைட்லைன்ஸுமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேங்க்யூ.